டுடே செவ்வாய்க்கிழமை எப்பையும் எதுவும் ஓடாது. ஆனால் இன்னைக்கு வெறித்தனமா ஓடும் என்று நம்பிக்கொண்டு நானும் பாண்டியனும் கிளம்புகிறோம். என்ன பாண்டியா? யோ முக்கி முக்கி பேசுறியா? பேசிட்டு போய் தொலையா? யாருங்க நீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்குறாங்க வருங்க ரெண்டு பேரும். நைட்டு எங்களை தூங்க விடல, அந்த அளவுக்கு செட்டப் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2500 நம்ம அந்த பழைய வண்டி ஓனருக்கு போட்டு விட்ருக்கோம். இன்னொரு என்ன சம்பவம்னா, நான் அதுக்காகத்தான் வண்டி ஓட்டுறேன் இன்னைக்கு போடலாம் அப்படின்றது நினச்சி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் கரெக்டாக 10:30 இருக்குன்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஜி அமௌண்ட் கிடைக்குமா ஜி அப்படின்னு. ஜி உங்களை தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு. ஸோ நேற்று 2500 போட்டுட்டு மதியம் வந்து படுத்தவன் தான் அடிச்சு போட்ட மாதிரி. என்னதான் வண்டியில் படுத்து நம்ம தூங்கினாலுமே கையை காலம் நீட்டி வீட்டில் படுத்து தூங்கினா அது ஒரு தூக்கம் தான். ஸோ அந்தளவுக்கு ஆள் அசத்திருச்சு. நேற்று நல்லா தூங்கிட்டேன், நைட் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ அந்நேரம் எந்திரிச்சு போகவா அப்படின்ட்டு காலைல கிளம்பிடலாம். பாண்டியனும் காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து எப்படி சேரும் கூடியான்ட்டாரு. 2 பேரும் தான் கிளம்புறோம். இவ்வளோ நேரம் ஒரு வைப்ரேஷன் சவுண்டு கிடச்சி பார்த்தீங்களா? யாராக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது தெரியாது. ஃபஸ்ட் எடுத்ததுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த வைப்ரேஷன்லாம் இல்லை பார்த்தீங்களா? இது சொன்னோம்னா நிறைய டீட்டெயில் சொல்லணும், ஆனால் நல்லது, இதவே ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி யாராவது தெரிஞ்ச வீடியோக்கெல்லாம் டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் அதை சொன்னால் என்ன லென்த்தாக போகும். ஊபருக்கே வந்து 1000 ரூபா கட்ட வேண்டியது இருக்குது. சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாப்பிள்ளை வண்டி ஓட்ட போகிறேன்னு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டான். 3 பாயிண்டில் வந்து நிப்பாட்டிருக்கேன். 5 பாயிண்ட் வச்சுருந்தேன், 2 பாயிண்ட்டை காலி பண்ணிட்டான். நான் இதை ஓட்டி நான் சிஎன்ஜி வேறு போட்டு அதுக்கப்புறம் ஊபருக்கு 1000 ரூபா கட்டிட்டு ஃபோனில் ரீசார்ஜ் நேற்று நைட்டோட முடிஞ்சு போச்சு. அது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வண்டி ஓட்டி போடணும். அவருக்கு இன்னும் பேலன்ஸ் வந்து இன்னும் ஒரு 4500 தான் இருக்குது. முடிச்சிடலாம். இப்போ மகேந்திரா சிட்டி தான் கிளம்புறோம். பாண்டியா கிளம்புவோமா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து ஓடுறது ரொம்ப கஷ்டம் தான், ஓடாது. நான் எப்பயுமே லீவ் விட்டுருவேன் வண்டிக்கு. என்கிட்ட ஒரு 2-3 வண்டி லீஸுக்கு எடுத்து டிரைவர்ஸ் தான் ஓட்டுறாங்க, வாடகைக்கு இதுன்ற அடிப்படையில் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவும் எனக்கு லாபம் வச்சுலாம் கொடுக்கல. எல்லா பேருமே வந்து செவ்வாய்க்கிழமை மணிக்கு ரூமுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு ட்ரை பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆச்சு, ஓட்டி பார்ப்போம். வண்டிக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ பைக்கில் தான் வந்திருந்தேன். வண்டியை பின்னாடி மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு ஓட்டிட்டு வாடான்ட்டு. ஆனால் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுங்க. பாருங்க, பறன்னு வர்றாங்க. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சு. ஒரு ஃபோனு தான் போட்டேன், பாருங்க சர்றன்னு வந்து நிப்பாட்டார் பாண்டிய. மாப்பிள்ள வண்டி ஓட்ட பாஸ் ஆகிட்டாப்ல. ரூம்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயிலே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டாப்ல. உண்மையிலேயே இவ்வளோ சீக்கிரம் ஓட்டுவான்னு நாங்களே எதிர்பார்க்கல. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், முயற்சி திருவினையாக்கும். அதுக்கு இவனே உதாரணம். எனக்கு கை வலிக்குது. மெதுவா வருவியா? இங்கிட்டு ஓரமா போய் இங்கிட்டு போயா? திரும்பி நின்று பாத்துட்டு போதுங்க. ஏய் எனக்கு கை வலிக்குது. நல்லா பிடிச்ச ரைட்டா? பழுக்கு சீக்கிரம் தாண்டா. உப்புக்கல் கண்ணீருக்கு வெக்கப்பட்டது எல்லாம் நம்மளைத்தான் பாக்குறாங்க. விட்டுரு, விட்டுறா. புகைப்பிடிப்பது புகையை உண்டாகும். மகேந்திரா சிட்டியில் அவனுக்கு கொஞ்சம் நேரம் டிரைவிங் பழகி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தோம். ட்ரிப்பு வர வரைக்கும் சரி பூனைக்குட்டியே சும்மா விட, சரி அவனையும் தூக்கி போட்டு போயிடலான்ட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். இங்கே நடந்ததை பாருங்கள், ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டு விடலை. பக்கத்தில் ஒரு குட்டி நாயும் ஒரு தாய் நாயும் இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் பிஸ்கட்டை வாங்கி போட்டாச்சு. இவர் வந்து பிஸ்கட்லாம் சாப்பிட மாட்டார், முட்டை பன் அதைத்தான் லைட்டாக சாப்பிட்டாரு இல்லை சாப்பிட்டால் ஃபுல்லாத்தையும் அமுக்க முடியல. இப்ப பாருங்க, கார்ல ஏறினதுக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்திட்டான்னு பாருங்க. சேட்டனா சேட்டா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அம்புட்டு சாப்பிட்டா ஒன்றா அது
மஹிந்திரா சிட்டி வந்தாச்சுங்க. பாண்டியனுக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி கிண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. யாரு என்ன பாடுபடுத்துறாரு பின்னாடி பைக்கில் வந்துட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க, வண்டி பழகாண்டி வர்றான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கிட்டு வந்தேன், இல்லாத அக்கிரம சட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் அவன் எதுல கீழே இறக்கி விட்டா பாரு மண்ணெல்லாம் நோண்டிடாமடா டேய், தூக்கி விட்றா மேல. ஒரு வேலை டேய் எடுத்து நீ மூவ் பண்றா. முதல்ல லைட்டா வண்டி எடுத்தனே முன்னாடி லைட்டா வந்துட்டு பிரேக்கை போட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கணும். எப்பயுமே மெதுவா லைட்டா மூவ் பண்ணணும். வண்டி எப்பவுமே எடுத்தா ஃபர்ஸ்ட் முன்னாடி தான் எடுக்கணும். பாண்டியன் வண்டியை என் ஃப்ரெண்டுக்கு நம்பி கொடுத்துருக்காரு. டச்சே இல்லை, பழகிட்டியான், பயம் இல்லை. நான் கொடுக்கலாம் நம்பி, ஆனால் பாண்டியன் கொடுக்குற பார்த்தீங்களா, அதே பழக்கன்றது. பாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. இவங்க சேட்டா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு. அவரும் வந்துட்டாரு, அவரோட வண்டியை தான் ஃப்ரெண்டு மாப்பிள்ளை எடுத்து ஓட்டினா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்லேயே ஒரு ட்ரிப்பு எடுத்துட்டேன். வாரணவாசி இன்டர்சிட்டி வாரணவாசியா கரெக்டா 8:15 ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு மங்களகரமா முடிஞ்சு 800 ரூபாய். காமிச்சது ஒரு அமௌண்ட் தான், வந்தது ஒரு அமௌண்ட் தான். ஸோ இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் நினைக்கிறேன். ஆமாம், உள்ள ஒரு கம்பெனிக்குள்ளே தான் ட்ராப் பண்ணேன். சிஎன்ஜி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. 800 ரூபா வாங்கினது நம்ம சிஎன்ஜி போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ரீசார்ஜ் பண்ணியாச்சு. பாண்டியனோட ஃப்ரெண்டு போட்டு விட்டாரு. அடுத்த டியூட்டி எடுத்துட்டு அவருக்கு அமௌண்ட் போட்டு விட்டுட்டு தான் ஊபருக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓனருக்கு அமௌண்ட் போட்டு விடலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க அக்கா மக்கா அவருக்கு 4500 போட்டு விட்டுதே நம்ம ரூமுக்கு போகிறோம். இல்லைன்னா போவே வேணாம். அப்படி தானே சொல்லுவேன். இல்லை எங்கேயா தூங்கி கிடப்ப மைண்ட் வாய்ஸ் கேட்குது இல்லையா, நசுக்கி விட்டு விடு நசுக்கி. சரிங்க, ஏதாட்டி சாப்பிடலாம். 8:45 ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கும் டியூட்டி எடுத்தாச்சு. ஏர்போர்ட் டியூட்டி 2 800 ரூபாய். கிளம்பலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு எவ்வளவு ஓடிச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, துபாயில இருந்து நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்கள் தெரிஞ்ச நம்பர்களுக்கும் பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. பார்க்கலாங்க. டியூட்டி முடிச்சுட்டு லைனில் வருகிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டோங்க. கஸ்டமரோட, ஏன்னா சிஎன்ஜி ட்ரை ஆயிடுச்சு, கஸ்டமரோட தான் போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணலான்னு போனேன். அவரும் சரின்ட்டாரு. ஆனால் 10 மணிக்கெலாம் அவர் அங்கே இருக்கணும் அப்படின்றத சிஎன்ஜி பங்க்கில் போனதுக்கு அப்புறம் தான் சொன்னார். நானும் ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே சிஎன்ஜி ஃபில் பண்ணப்போ எனக்கு வந்து ட்ராப் டைம் வந்து கரெக்டாக 10:10 காமிச்சிச்சு. அவர் 10 மணி சொல்லவும் எனக்கு அல்லையை பிடிச்சிருச்சு. எல்லடான்றது அப்படி 10 மணி ஆகி போச்சே. பெருசாக பெட்ரோல் இருக்கு, ஸோ ஓட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் சமாதானம் சொன்னதுனால தான் போனது. ஆனால் வந்து ட்ராப் பண்ண டைம் 9:54. தலைவர் 2 ரேட்டிங் போட்டு விட்டு போயிட்டாரு. 5 ஸ்டார் ரேட்டிங், அதுக்கப்புறம் வந்து கார்டினல் ரேட்டிங், 2 ரேட்டிங் வரும். ஸோ இது நிறைய டிரைவருக்கு தெரியாது. ஸோ 2 ரேட்டிங்குமே போட்டேன் பிரதர், நன்றின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அங்கே அமுக்குனது நமது வந்து 80 லாக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவு ஃபுல் அண்ட் ஃபுல் 80வே தான், குறைக்கவே இல்லை. கம்பா பறந்து வந்து பரபரன்னு இறக்கி விட்டாச்சு. இங்கே டியூட்டி அடிக்குது, எல்லாமே சிட்டிக்குள்ளே அடிக்குதுங்க. எல்லாமே 1 hour ட்ராவலு. நமக்கு சிட்டினாலே அலர்ஜி. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டியூட்டி எடுத்துகிட்டு போகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகிவிட்டது. ஏர்போர்ட்டில் வந்து நான் வெயிட் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் கிளம்பிடுவேன். கத்திப்பாறையை நோக்கி கிளம்பிட்டேன். இங்கே வெயிட் பண்ணோம்னா நிறையா பேர் 2 நாள் 1 நாள் இந்த மாதிரிலாம் இங்கே ஸ்டே பண்ணி கிடக்காங்க. நமக்கு அது வேணாம். 11 மணிங்க. அங்கே ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டே வந்தாச்சு. ராமபுரத்தில் வந்து வண்டியை நிப்பாட்டி போட்டேன். 1600 ரூபா ஓட்டணும். அதில் சிஎன்ஜி ஃபில் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ஒரு 500 ரூபா கையில் இருக்குங்க, அவ்வளோதான். அடுத்து இன்னொரு 500 ரூபா ஓட்டினோம்னா ஊபர் கட்டிடலாம். நெக்ஸ்ட் அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். இன்டர்சிட்டி போலாமா? வெலூர் 3000 ஒன்லி. ஸோ ரிட்டர்ன் நம்ம காஞ்சிபுரம் வந்தால்தான் டியூட்டி கிடைக்கும். இது வந்து ரிஸ்க் தான். எப்படியும் 100 கிலோமீட்டராவது நமக்கு எம்டி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஒரு டைம் போயிருப்போம். அங்கே வேலூர்ல இருந்து ட்ரிப்பு கிடைச்சதுனால நம்ம பொழைச்சோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்ற வேலூர்ல போய் பார்ப்போம். காலையில் ஒரு 1600. ஸோ டோட்டல் கமெண்ட் பண்ணுங்க.